குக் வித் கோமாளியில் பிரியங்காவுக்கும் மணிமேகலைக்கும் நடுவில் சண்டை வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அவங்க 2 பேருக்கும் இடையில நடந்த சண்டை வந்து ஒரு ஆடியோவை ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த ஆடியோவை ரிலீஸ் பண்ணது யாருன்னு தெரியல. பட் ஆடியோ கேட்கும் போது பிரியங்கா வந்து ரூடா பேசுற மாதிரியும் மணிமேகலை வந்து ரொம்ப பணிவா பேசுற மாதிரியும் தான் இருக்குது. சொன்னது இந்த மூஞ்சி தான். ரொம்ப தேவையில்லாத பேசுறதுக்கு வேலை வச்சுக்காதீங்க, புரியுதா? மணிமேகலை நீங்க பேசுறது டிஸ்டர்ப் ஆகுதுங்க. எதுக்கு நீங்க கத்தி கத்தி பேசிட்டு இருக்கீங்க? நம்ம சொல்றோம்ல முடிச்சிடறோம்னு சொல்லிட்டு, புரியுதா? நீனும் சொல்றதுக்கு வா பாக்கலாம் வா. இதெல்லாம் வந்து எப்படி இருக்குன்னு கத்துக்கோங்க முதல்ல, சரியா? உட்காந்து நீங்க வந்து காமிக்கிறீங்க, அவ்வளவுதானே? பெரிய இது மாதிரி ஓவரா பேசிட்டு இருக்கீங்க. அறிவாளித்தானே ஏன் ஓவரா பேசுறீங்க? உனக்கு என்ன பிரச்சனை? ஒரு நாள் இவளோட விஷயத்துல எதுக்குமே நான் வந்து போட்டி போட ரொம்ப தேவையில்லாத பேசுறதுக்கு வேலை வச்சுக்காதீங்க, புரியுதா? ஆமா உன்னை அனுப்புறோம் வெளியே. வெளியே போ கிளம்பு. நீங்க எப்படி வேணா பேசுறீங்க, உங்களுக்கு irresponsible பேசுறீங்க. அவங்க நான் இப்படி பேசுறீங்கன்னு சொல்லி ஒரு நாள் ஒரு பேச்சு உங்களுக்கு வெட்டியா இருக்கு. வேற எங்கயாவது நில்லுங்க, தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு ஃப்ரீ செஷன் தேவையில்லை. உங்க வீட்டோட இப்போ சோஷியல் மீடியாவில் ஒரு பெரிய இஷ்யூவாக போயிட்டு இருக்கு. இப்போ நிறைய பேர் அதை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காங்க, அவங்களோட கருத்துக்களை தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த வகையில் சுஜித்ராவும் அதை பற்றி பேசி ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. குக் வித் கோமாளி என்ன அவ்வளோ முக்கியமா? why do I want to make a video supporting மணிமேகலை? ஏன்னா இட்ஸ் நாட் அபவுட் அ ஷோ எனிமோர். ஒரு புள்ளிய பத்தி ஒருத்தங்க இவ்வளோ கண்ணியமா அந்த டாக்ஸிக் ஜோன்ல இருந்து கம்ப்ளீட்லி கிளம்பிட்டு எவ்வளவு தைரியமான முடிவு டு குவிட் குக் வித் கோமாளி. அந்த ஜோன்ல இருந்து நவந்ததுக்கு அப்புறமா கிளியரா அங்க என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு அந்த பொண்ணு ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. மணிமேகலை, மை குட்னஸ் மணிமேகலை, so much respect for you. I am on your side, girl, and I know what you went through. எப்பேற்பட்ட பொம்பளை அது அப்படின்னு அவங்க எக்ஸ் ஹஸ்பண்ட் கிட்ட நீங்க பேசி பாருங்க, தெரியும். அந்த பையன் எனக்கு தம்பி பையன், such a nice boy, எவ்வளோ பொட்டன்ஷியல் உள்ள பையன். நாசமா அடிச்சிருச்சு அவனை. இதெல்லாம் பத்தி பேசினா நான் ரூமர் சொல்றேன் பாங்க. பட் the aim of this video is to say that I support மணிமேகலை. அந்த வீடியோவில் பிரியங்கா வந்து ஒரு ஒஸ்ட் கேரக்டர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்களாம் ஒரு பொம்பளை அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட எக்ஸ் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டால் தான் அவங்கள பற்றி உண்மையான விஷயம் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோஷியல் மீடியாவில் முக்கால்வாசி பேர் மணிமேகலைக்கு தான் சப்போர்ட்டாக பேசிட்டு இருக்காங்க. நீங்கள் மணிமேகலைக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களா இல்லை பிரியங்காக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.